போடுறீங்க. இதுல இதெல்லாம் வேற எப்படி போடணும் கூட தெரியல. ஐயோ, பொம்பளையா இருக்கிறது கடுப்பா இருக்கும் போல இருக்குமா. இருக்கும்டா இருக்கும். நீங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா ஒரு டி-ஷர்ட்டோ பனியனோ போட்டு சுத்தி நிக்கீங்க. இது 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 என்னம்மா? நீ வளர்ந்துட்டும் இதே சொல்லு, அப்போ பார்க்கலாம். எல்லா ஃப்ரீடமும் நான் அப்போ உங்களுக்கு தருவேமா? நான் தான் சொல்றேன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் அப்போ போட்டுக்கோங்கன்னு. எங்க கேக்குறீங்க பாருங்க, நான் கஷ்டப்படுறேன் உங்களால. ச்சே வா. ஆழியா, என்னப்பா எப்படி இந்த முடியெல்லாம் கட்டுறீங்க? இதுக்கு தான் உனக்கு பாய் கட் பண்ணலாம்னு சொன்னேன், கேட்டியா? அப்பாப்பா, அவசரப்பட்டு பாய்கட்லாம் பண்ணிடாதீங்கப்பா. இப்போ என்ன, உங்களுக்கு இந்த முடி சரி பண்ணணும் அவ்வளவுதானே? இங்க வாங்க, நான் சரி கட்டி விடு. பண்றேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட். உங்களுக்கு எதுக்கு என் முடி மேல காண்டு? இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்பா ஐயோ. ஏய், துணி தானே காய போட்டு வந்த? ஆமா. அதுக்கு என்ன இவ்ளோ சீனு? நீங்க சொன்னீங்கன்னு 2 பக்கெட் துணி மொட்டை மாடல போய் வெயில காய வச்சுட்டு வந்தேனா. சரி. வெளிய ராகேஷோட பால் இருந்துச்சு. சரி பாவம் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னே எடுத்து கொடுக்க போனேன். தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் மேலே ஏறி வரத்துக்குள்ள எப்படி மூச்சு வாங்குது மா, ரொம்ப கஷ்டமா. எப்படிமா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரம் வந்து எங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து, அப்புறம் அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து, வீட்டில் டின்னர் பண்ணி வீட்டும் கிளீனா வச்சு, அம்மா எனக்கு சொல்லும் போது மூச்சு வாங்கணுமா. இந்த உடம்பு வச்சுட்டு எப்படிமா இவ்வளோலாம் பண்ற? என் செல்லம்மா நீனு சூப்பரா பண்றமா. மூச்சு வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தானா நான். இப்போ உனக்கு இதெல்லாம் புரியுது. உனக்கும் வயசானா இதான் நிலைமை. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அப்ப நீங்க சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா எனக்கு ஏன் மூச்சு வாங்க போகுது? வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சி ப. பசிக்குதுமா. ஏய் போ, நீ தான் சமைக்கணும். போ நீ தானமா அம்மா. போ.